சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ தர்மன் படத்துடைய ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். தொடர்ந்து இந்த தர்மன் படத்தை இந்த வருடத்திற்குள்ளே முடித்துவிட்டு அடுத்த வருடம் படத்தை கொண்டு வந்துவிட வேண்டும் என தீவிரமாக இந்த படத்தில் நடிச்சிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அஸ்வந்த் மாரிமுத்து தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு வராரு. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தோடைய அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோடைய நடிப்பில் தற்போது ஜெயிலர் 2 படம் ரிலீஸுக்கு ரெடி ஆயிருக்கு. அக்டோபர் 15 இந்த படம் திரையரங்குகளில் வெளியாகும் என அஃபிஷியலாக ப்ரோமோ வீடியோ வெளியிட்டு படக்குழு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை இன்னும் ஒரு மாத கால இடைவெளியில் வச்சுக்கலாம் என படக்குழு முடிவு பண்ணிட்டாங்களாம். மேலும் படம் வெளியீட்டுக்கு இன்னும் லாங் கேப் இருப்பதனால ரஜினிகிட்ட எப்படியாச்சும் வெளிநாட்டில் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை நம்ம பண்ணணும், அதற்கான உறுதிமொழியையும் அவர்கிட்ட வாங்கிக்கலாம். அவருக்கு ஃப்ரீயான டேட்ஸ் இருக்கும்போது அவர்கிட்ட வெளிநாட்டில் ஆடியோ லான்ச்சை வச்சுக்கலாமா, அதற்கு நீங்கள் வரீங்களா என கேட்டு உறுதிப்படுத்திக்கலாம் படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த ட்ரெய்லர் கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் ரெடி பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் எக்கச்சக்கமான கேமியோஸ் இந்த படத்தில் இருக்கிறதுனால படத்தோட கதை என்ன அப்படின்றத இந்த ட்ரெய்லர்லேயே ரிவீல் பண்ணிடலாம் என நெல்சன் சொல்லிட்டாராம். ரஜினியுமே அப்படி தான் சொல்லியிருக்காரு. காரணம், தொடர்ந்து படத்தோட ட்ரெய்லர் தான் படத்தையே தீர்மானிக்குது. ட்ரெய்லர் மொக்கையாக இருந்தால் யாரும் படத்துக்கு வரமாட்டாங்க. அதுக்குன்னு ட்ரெய்லரில் ஓவர் பில்டப் கொடுத்துருந்தாலும் படம் அப்போவே மொக்கன்னு முடிவு பண்ணிடுவாங்க. இதனால் தேவையில்லாத விஷயத்தை ட்ரெய்லரில் புகுத்த வேண்டாம் என ரஜினி கூறிட்டாராம். தொடர்ந்து இந்த படத்துடைய ட்ரெய்லரை ஆகஸ்ட் 15 எதிர்பார்க்கலாம் என சொல்லப்படுது. இதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே தலைவர் 175 படம் தான் தன்னுடைய கடைசி படம் என சொல்லிட்டு வராரு. மேலும் தலைவர் 174 ரஜினி கமல் இணைந்து நடிக்க போகிற படம் நெல்சன் தான் எடுக்கிறாரு. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தில் ரஜினி கமலை தவிர்த்து மிக பெரும் ஜாம்பவான்களும் இந்த படத்தில் நடிக்கலாம் என செய்திகள் வெளியாகியிருக்கு. இந்த வருடம் அக்டோபர் மாதம் இந்த படத்துடைய படப்பிடிப்பு துவங்கும் என ரஜினி கூறியிருக்காரு. அதை தொடர்ந்து அடுத்த வருஷம் சம்மருக்கு தலைவர் 174 படத்தை எதிர்பார்க்கலாம். 2028ஓட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய நடிப்புக்கு முழுக்கு போட ரெடி ஆகிட்டாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 படத்துடைய ட்ரெய்லருக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.